வணக்கம் தோழர்களே. இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏன் இந்த நிழல் அதிகாரம் பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். என்னது நான் உன் கில்டு கண்ணுமா போடலங்க உன்ன மாதிரி சல்லி பையன் கிட்டுக்கு நான் வருவேன் நினைச்சுக்கிறேன். நீ கனவுல கூட நடக்காதெல்லாம். என்ன எங்க ஆளுங்களை பார்த்தா சல்லி பசங்க மாதிரி தெரியுதா? உனக்கு அவங்கள பத்தி என்னடா தெரியும்? 6 ஏரியால அவங்க கில்லிடா. கில்டுக்கு எவ்வளவு உழைக்கிறான்னு தெரியுமாடா? உன்ன மாதிரி கில்டுக்கு உழைக்காம கூட லாலி போய் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? டாப்ராக் இங்க போய் பாரு, அதை நாங்க தான் கடைசியா உட்காந்துட்டு இருக்கோம். என் கில்டு அங்க பார்த்து பேசுறா. உன்ன மாதிரி எந்த கில்டு ரிவால் கிடைக்கும் அந்த மாதிரி கட்சி மாறலாம் நாங்க கிடையாதுடா. ஆரம்பிக்கும் போது ஒன்னாதான் இருந்தோம், முடியும் போது ஒன்னாதான்டா இருப்போம். உன்ன மாதிரி கட்சி மாற மாட்டோம் தான் தைராண்டி. கிஞ்சில இருக்குது 5 பேர், அதுவும் மொட்டை பசங்க. என்கிட்ட நீ திமிரா வந்து பேசுனுக்கிறியா? என் கில்டி பசங்களை வச்சு உங்க கில்ட சூட விடுவா. மொட்டை பசங்களா இருந்தோம் எங்களுக்குலாம் பொண்ணுங்க கிடைக்கும்டா. ஆனா உன்ன மாதிரி கேரட்டு பசங்க கிடைக்காதுடா. உனக்குலாம் படம் பார்த்தாலே ஒன்னும் ஆகாதுடா. நாங்களாம் போட்டோ பார்த்தாலே ஆலமரம் மாதிரி உயர்வோண்டா. கையை வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் அடிக்கிற அடியில எல்லாமே தெரிக்க ஆரம்பிச்சிருந்தா. மியா கலிஃபா. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள், அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். முதல்ல பார்க்க போற அதிகாரம் யாருதுன்னா இரும்போடது தான். மொத்த குழுவோட ஆரோக்கியத்தை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்க்க போற அதிகாரம் யாருதுன்னா கத்திகள். மொத்த குழுவோட தாக்குதலை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்க்க போற அதிகாரம் யாருதுன்னா சேனாதிபதியோடது. மொத்த குழுவோட மரணடி வாய்ப்பை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்க்க போற அதிகாரம் யாருதுன்னா பெரிய கல்லு. சாதன திறனோட பாதிப்பை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்க்க போற அதிகாரம் யாருதுன்னா மலமாடோடது. மொத்த குழுவோட முக்கிய தாக்குதலை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்த அதிகாரம் யாருதுன்னா பெருச்சாலியோடது. மொத்த குழுவோட பாதுகாப்பு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்த அதிகாரம் யாரோடதுன்னா வீட்டை பாதுகாக்கிற நாயோடது. மொத்த குழுவோட மரணடி பாதிப்பை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்க்க போற அதிகாரம் யாரோடதுன்னா டைனோசரோடது. மொத்த குழுவோட சக்தி வாய்ந்த தீரனோட சக்தியை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். கடைசியா பார்க்க போற அதிகாரம் யாரோடதுன்னா பெருவோடது. மொத்த குழுவோட தாக்குதலும் அப்புறம் மரணடி பாதிப்பும் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் குறிப்பிட்டுன்னு சொல்றேன்னா, என்கிட்ட இருக்கிற நிழல் வீரர்களை விட உங்ககிட்ட இருக்கிற நிழல் வீரர்கள் மேம்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் எப்பவுமே குறிப்பிட்டுன்னு குறிப்பிடுறேன். இப்போ என்னோட 3 முக்கிய தரவரிசையை பார்த்துடலாம். முதலாவது பெரு, ஏன்னா அதுக்கு இருக்கிற 2 அதிகாரமே பயன்படக்கூடியது. 2வது கத்திகள், ஏன்னா அதுக்கு இருக்கிற அதிகாரமும் ஒரு ரொம்ப நல்ல அதிகாரம் தான். நம்ம தாக்குதல் சக்தி அதிகரிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். 3வது சேனாதிபதி, ஏன்னா அவனுக்கு இருக்கிற அதிகாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல அதிகாரமும் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச அதிகாரம்லாம் இப்போ நான் சொன்னது தான். அது மட்டும் இல்லாம புது நிழல் வீராங்கனை வேற வரப்போறாங்க. நீங்க அவங்கள எழுப்புவீங்களா? இதோட இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வந்து உங்களை சந்திக்கிறேன். இதோட நான் போயிட்டு வரேன்.